தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பரபரப்பான செய்தி. அண்ணா பல்கலைக்கழகம் மாணவிக்கு மீது ஏற்படுத்தப்பட்ட வன்புணர்ச்சி. அந்த சார் அப்படின்னு அந்த சார் எந்த சார் அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனையே. இந்த சாரையா உங்களால் இதுவரைக்கும் பிடிக்க முடியலை. அந்த மூன்றாவது நபர் அந்த சார் என்பவர் ஏன் ஒரு பேராசிரியராக இருக்கக்கூடாது, ஏன் அண்ணா பல்கலைக்கழகத்தின் முதல்வராக இருக்கக்கூடாது என்ற சந்தேகங்கள் விரிவாக பல விமர்சனங்களுக்கு உள்ளாய் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஏன், எதற்கு, எங்கே, எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள், தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்க்களத்தின் காணொளியில். அண்ணா பல்கலைக்கழகம் நாடறிந்ததல்ல, இந்தியா அறிந்ததல்ல, உலகம் அறிந்த ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்திற்கென்று ஒரு பெருமை மிகு ஒரு புகழ் இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்தார்கள், படித்து வந்திருக்கிறார்கள் என்றாலே அவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவிற்கு, அவர்களை மதிக்கக்கூடிய அளவிற்கு அண்ணாவின் பெயரை தாங்கிய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்கின்ற தாரக மந்திரத்தை கொண்ட அண்ணாவின் பெயரிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம் பல்வேறு இடங்களில், பல்வேறு காலகட்டங்களில், பல்வேறு விமர்சனங்களுக்கு இந்த பல்கலைக்கழகம் ஆளாகி இருக்கிறது என்பதும் உண்மையே. இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு மாணவி காவல்துறையில் ஒரு புகாரை கொடுக்குறாங்க. நம்ம நல்லா கவனிக்கணும். அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள நடந்த விஷயம். அந்த மாணவி 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவரோடு அன்போடு பழகி இருக்கிறார் என்கிற விஷயம் வரைக்கும் தான் அவரை பற்றின விவரம் வந்திருக்குது. பல்கலைக்கழகத்திற்குள்ளே முதல்வர் இடத்திலே அவர் மனு கொடுக்கல. அதுதான் முக்கியமான விஷயம். ஐசிசி என்று சொல்லக்கூடிய இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு எல்லா பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும். அதுல போய் அவங்க அதற்கான மனுவை கொடுக்கல. மாறாக அந்த மாணவி காவல்துறை இடத்துல ஒரு மனு கொடுக்குறாங்க. மனுவில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யார் என்று தெரியாத ஒரு நபர் என்னை 24ஆம் தேதி இரவு பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்திற்குள் என்னை மிரட்டி என்னை வன்புணர்வு செய்தார். ஒன்று. இரண்டாவது, அவர் என்னோடு இருந்த சமயத்தில் அவருக்கு ஒரு அலைபேசியில அழைப்பு வந்தது. யாரோ ஒருவர் அங்கிருந்து பேசுகிறார். அதற்கு மறுமொழியாக இந்த ஞானசேகரன் என்பவர் என்ன சொல்றார் அப்படின்னா, சார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவேன், நீங்களும் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணிடத்திலும் நீ அந்த சார் கூடவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த விஷயத்திலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஞானசேகரன் என்பவனுடைய பெயர் கூட தெரியவில்லை அந்த மாணவிக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஏனென்றால் யாரோ ஒரு நபர் என்பதுதான் அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டார், அடையாளம் தெரியாதவர் அப்படின்னு. பிறகுதான் அவர் அந்த ஒருவருடன் பேசியதும் சார் நீங்களும் வாங்க அப்படின்னு சொன்ன விஷயங்களை பதிவிடும் போது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் வன்புணர்வுகளில் ஈடுபட்டிருக்கிறாங்கிறது தெளிவா தெரியுது. ஏன் அப்படின்னா, அவன் பயன்படுத்திய வார்த்தை நீ அந்த சார் கூடவும் அப்படின்னு சொல்றது பிளஸ் பிளஸ் பிளஸ். ஆனால் அதுல எத்தனை பிளஸ் அப்படிங்கிறது இனி விசாரணையில தான் தெரிய வரணும். இந்த ஞானசேகரன் தான் அதில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்ட, புரிந்து கொண்ட இந்த காவல்துறை அவரை பற்றின விவரங்களை வெளியிடும் போது, ஞானசேகரன் வயது 37, பிரியாணி கடை வைத்து நடத்துபவர். அதுவும் கடை வைத்து நடத்துபவர் அல்ல, கோட்டூர் மண்டபம் சாலையில் நடைபாதையில் பிரியாணி கடை வைத்து நடத்துபவர். ஏன் அவங்களுக்கு இவ்வளவு விவரமா அந்த முகவரி எல்லாம் சொல்றேன் அப்படின்னா, இது அவரை பற்றின தகவல். கோட்டூர் மண்டபம் சாலைக்கு போனீங்கன்னா தயவு செய்து அந்த பிரியாணி கடையில் நீங்கள்லாம் இருந்து காத்திருந்து கொஞ்சம் பிரியாணியை சாப்பிட்டுட்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த முகவரியை சொல்கிறோமே தவிர வேற எந்த உள்நோக்கமான காரணமும் கிடையாது. இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள பிளாட்ஃபார்ம்ல பிரியாணி கடை வச்சிருக்கக்கூடிய ஞானசேகரனுக்கு என்ன வேலை? ஞானசேகரன் எப்படி அவ்வளவு பெரிய அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள இவ்வளவு எளிதாக உள்ள போயிட்டு வர முடியுது? அப்ப இங்கே காவலர்கள் இல்லையா? எப்பயும் போல ஒரு குற்றம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல சிசிடிவி எல்லாம் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த செய்தி வந்த உடனே நாமளே விசாரணையினுடைய சில முடிவுகளை கொண்டு வந்துடலாம். என்ன முடிவு அப்படின்னா, எடுத்த உடனே காவல்துறை சொல்றது என்னன்னா, அங்க எந்த சிசிடிவி வேலை செய்யல. இது இந்த வழக்கு இல்ல, அந்த வழக்கு இல்ல, எல்லா வழக்குகளிலும், அதுவும் அரசுக்கு ஆதரவாக அரசோடு இணைந்திருப்பவர்கள், கட்சியோடு ஆட்சியை செய்கின்ற கட்சிகளோடு இணைந்திருப்பவர்கள் செய்யக்கூடிய எல்லா வழக்குகளிலும் பார்த்தீங்கன்னா முதல் அது காவல்துறை விசாரணையில் தெரிய வர்ற உண்மை என்ன தெரியுமா? சிசிடிவி கேமரா வேலை செய்யலை அப்படிங்கிறது. எப்பயும் போலதான் அது வேலை செஞ்சிருந்தா அப்படி இப்போ என்ன நடந்துற போது அதை மறைச்சிருப்பீங்க. காவல்துறை சமீபத்தில் கூட பார்த்துருப்போம், திருநெல்வேலியில் 20 காவல்துறைக்கு முன்னால ஒருத்தரை வெட்டி 3 பேர் மட்டும் 3 பேர் சேர்ந்து ஒருத்தரை வெட்டி கொள்றாங்க. அதுவும் எங்க? வழக்காடு மன்றம், நீதிமன்றத்தினுடைய வாசல்ல.
எத்தனை காவலர்கள்? 20 காவலர்கள். 20 காவலர்களால 3 கொலை செய்யக்கூடிய குண்டர்களை தடுக்க முடியவில்லை என்றால் காவல்துறையோட லட்சணம் எப்படின்னு தெரியுது. இன்னைக்கு செய்தி என்ன சொல்றாங்கன்னா, அந்த சார் யாரு அப்படிங்கிறத நாங்கள் அலசி ஆராயிரோம். இதுவே தெரியுது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர் ஆளும் தரப்பிற்கு மிக நெருக்கமானவர். ஏன் அப்படின்னா இதில் அலசுறதுக்கு என்ன இருக்கு? மாவு கட்டு போட்டு உட்கார வச்சிருக்கீங்கல்ல. அதுவும் செய்தி எப்படி வருதுன்னா, இடது கை இடது காலில் வந்து அடிபட்டிருக்கு, மாவு கட்டு போட்டுருக்குன்னு வருது. ஆனால் புகைப்படங்களில் பார்க்கும்போது வலது கையும் இடது காலையும் மாவு கட்டு போட்டிருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் அலசி ஆராயறதுக்கு என்ன இருக்கு? மாவு கட்டு போட்டு நீங்க உங்க கண்ட்ரோல்ல தானே வச்சிருக்கீங்க ஞானசேகரனை. பொலார்னு ஒன்ன போட்டு காதோரமா ஒன்ன போட்டு யாரா அந்த சாருன்னு கேட்டா சொல்லிட்டு போறான். நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நிச்சயமாக அவன் சார் அப்படின்னு சொன்னா தன் கடைக்கு பிரியாணி சாப்பிட வர்ற ஆளை வந்து அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சார் நீங்களும் வாங்க வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்றதுக்கு. கண்டிப்பாக இது ஒரு பேராசிரியராக இருக்கணும், இல்லை என்றால் அந்த கல்லூரியினுடைய முதன்மைத்துவமாக இருக்கக்கூடிய யாரோ ஒரு அலுவல் அதிகாரியாக இருக்கணும், இல்லை என்றால் பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய தலைமை அதிகாரியாக இருக்கலாம். அந்த சார் அப்படிங்கிறது எந்த சார் அப்படிங்கிறத செகில் விட்டுருந்தா சொல்லியிருப்பான். ஆனால் காவல்துறை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அலசி ஆராயிறாங்க. அலசி ஆராயிறாங்க அப்படின்னு சொல்றப்பே நமக்கு தெரியுது இதுல ஏதோ ஒரு முக்கிய புள்ளி கண்டிப்பாக உள்ள இருக்கணும். இப்ப சந்தேகங்கள் வரும்ல, பேராசிரியர் மேல வரும், முதல்வர் மேல கூட சந்தேகம் வரும்ல. ஏன்னா அவர் சார் அப்படின்னு தானே சொல்றாரு. அப்ப அந்த சார் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். சரி, நீங்க அலசியெல்லாம் ஆராயண வேணாம். அந்த ஞானசேகரனை போலார்னு காதோரமா ஒரு இருக்க போட்டு யாரா அந்த சார்னு அது கூட கேட்க வேண்டாம். அவன் போன் உங்ககிட்ட தானே இருக்கு. உங்களுக்கு எதிராளியா இருக்கனுடைய அலைபேசி எல்லாம் உங்ககிட்ட சிக்கினாக்க நீங்க உங்க விசாரணையினுடைய நடவடிக்கை எவ்வளவு அழகா நேர்த்தியா ஒழுக்கமா பண்றீங்கன்னு நாங்க பார்த்துட்டு தானே இருக்கோம். சாட்டை துரைமுருகனுடைய அலைபேசியில இருந்து எவ்வளவு விஷயங்கள் எடுத்து வெளியேற்றினீங்கன்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லாதப்ப ஏன் அந்த ஞானசேகரனுடைய அலைபேசி உங்ககிட்ட தானே இருக்கு. அதுல எடுத்து பார்த்தா தெரிஞ்சுட்டு போயிருது. சம்பந்தப்பட்ட நேரம் 24 இரவு 8 மணில இருந்து 8:45 9 மணி கூட வச்சுக்கோங்க. யார் பேசி இருக்கிறா அந்த நேரத்தை அந்த மாணவியிடம் கேட்ட சொல்லிட்டு போறாங்க. அப்ப இதுல ஒரு முக்கியமான சார் அப்படிங்கிற அந்த சார் எந்த சார் அப்படிங்கிறது தான் நமக்கு வர மாட்டேங்குது. மாவு கட்டு போட்டதெல்லாம் வந்து உண்மையா இருக்கட்டும், அது உள்ளுக்குள்ள காயம் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாது. ஏன்னா அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் கூட நெருக்கமா புகைப்படங்கள் வெளியாக இருக்கு. அது மட்டும் கிடையாது, சுகாதாரத்துறையினுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களோடு நெருங்கி இருக்கக்கூடிய சில புகைப்படங்கள் வெளியே வந்திருக்குது. ஏன்னா சுகாதாரத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில இவருக்கு மாவுக்கட்டு எதுக்காக போட்டாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. வெறுமனையா மாவுக்கட்டு மாணவியர்களுடைய போராட்டத்தை அடக்குவதற்காகவா, மக்களை திருப்திப்படுத்துவதற்காக காயமே இல்லாத அந்த காலுக்கும் கைக்கும் ஏன் மாவுக்கட்டு போட்டிருக்க கூடாது அப்படிங்கிறது இருக்கு. இதற்கு முன்னால் எத்தனையோ சம்பவங்கள். இது அதிமுக பேச அருகதை இல்லை. ஏன்னா பொள்ளாச்சி விஷயம். இதே திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு 8-9 மாசத்திலேயே விருதுநகர்ல கூட்டு பாலியல் வன்புணர்வு. அதிமுக காலத்துல பொள்ளாச்சி, திமுக காலத்துல விருதுநகர். இந்த ரெண்டுடைய குற்றவாளிகள் இன்றைக்கு எங்க இருக்கிறாங்க? அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிச்சா கிடைக்கலையா? எதுவும் இல்லை. ஆனாலும் அந்த மாணவியை பாராட்டணும். திடமாக உறுதியாக நமக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லைன்னு அந்த வழக்கை கொண்டு வந்து கொடுத்த மாணவிக்கு முதல்ல வாழ்த்துக்களையும் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க ஒரு உதாரணம், எடுத்துக்காட்டு. இப்படிதான் இருக்கணும். இதை மறைத்து கொண்டு போயிருந்தால் நிச்சயமாக இன்னும் பல விதங்களிலே அவள் சீரழிக்கப்பட்டிருப்பா. ஏதோ ஒன்ன சொல்லி உங்களை மிரட்டுறாங்களா, பிளாக்மெயில் பண்றாங்களா, திடமா நில்லுங்க, போய் சொல்றான்னு சொல்லியிருக்கணும். சம்பந்தப்பட்ட மாணவியும் அவருடைய காதலன்னு சொல்லப்படுறாங்க. அவங்க 2 பேரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட காணொலியை கையில் வைத்துக் கொண்டு செய்யப்பட்ட பிளாக்மெயில் என்றால் அவன் வந்து என்ன கேட்டிருக்கான்? எந்திரிச்சு வெளியே போடான்னு அவனை பத்தி விட்டுருக்கான். பத்தி விட்டுட்டு நீங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்ததை நான் வந்து காணொலி எடுத்திருக்கிறேன். அது காட்சிகள் என்ன நமக்கு தெரியல. அது 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 அடுத்த விஷயம். ஆனால் அந்த காட்சியை காண்பித்து இதை நான் சமூக வலைதளங்களை பரப்புவேன். சுன்னோடு என்ன வார்த்தை சொல்லியிருக்காருன்னா, இதை நான் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த கல்லூரியினுடைய முதல்வர்கிட்ட கொண்டு போய் காட்டுவேன்னு சொல்ற இடத்துல தான் சிக்கலே வருது. ஞானசேகரனுக்கு எளிதாக முதல்வரை போய் பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு தொடர்பு இருக்கிறது என்றால் இந்த முதல்வருக்கும் ஞானசேகரனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வியை எடுத்து வைக்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் இருக்குது. அப்படி அவன் அந்த காணொலியை காட்டி மிரட்டும் போது அந்த பெண்மணி அந்த இடத்துல சொல்லியிருக்கணும், போய் காட்டுறான்னு சொல்லியிருக்கணும். போய் காட்டான்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை தான் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கணுமே தவிர இப்படி அதற்கு ஆட்பட்டு உட்பட்டு இதற்கு பிறகு அந்த நடவடிக்கை எடுப்பது என்பது ஒரு காலதாமதமான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் அந்த மாணவியை நான் பாராட்டணும். இது போன்ற நேரங்களில் இந்த மாணவனாக இருக்கட்டும், இந்த மாணவியாக இருக்கட்டும், தைரியமா இருந்திருக்கணும்.
ஏனென்றால் ஒரு குற்றம் நடப்பதை மறைப்பதற்காக இன்னொரு குற்றச் செயலுக்கு ஈடுபடுத்த போகிறார்கள் என்றால் அதற்கு அந்த குற்றத்தையே அந்த செயலையே நியாயப்படுத்திட்டு போயிடுறதா சரியா இருக்கும். அப்ப அந்த மாணவி எடுத்த நடவடிக்கை இன்னும் சற்று கொஞ்சம் முன்னதாக, ஒரு நாளைக்கு முன்பதாக இந்த திடமும் துணிவும் இருந்திருந்தால் அவள் எந்த விதத்திலுமே பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாள். இல்லை என்றால் அந்த இடத்தை விட்டு ஓடி வந்திருக்கணும், இல்லையா கத்தி அலறி இருந்திருக்கணும். அதையும் தவற விட்டுட்டாங்க. இருந்தாலும் இந்த நேரத்தில் காவல்துறையினர் அவங்க அது கொடுத்த அந்த விதம் மிக ஏற்புடையது. இந்த நேரத்தில் களிமுனி அன்கோலாம் எங்க போனாங்கன்னு தெரியல. பெண்களுக்காக பாடுபடக்கூடியவங்க, பெண்களுக்காக பேசக்கூடியவங்க, ஐயா கனிமொழி அவர்கள், தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள், இவர்களெல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்கள். இவர்களெல்லாம் விட மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர் இருக்காங்க, சுடர்விடும் ஜோதி. புரியுதுங்களா? அந்த பாராளுமன்ற உறுப்பினர்லாம் எங்க போய் ஒளிஞ்சு நிக்கிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை அந்த சார்ன்றாங்கல்ல, அந்த சாரை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் கூட நமக்கு இருக்கு. அப்படி கனிமொழியும் அம்மையார் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும் ஜோதி அக்கா அவர்களும் 3 பேருமா சேர்ந்து அந்த சார் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப எளிமையா இந்த வழக்கை கொண்டு போய் சேர்த்துடலாம். தற்காலிகமாக மாணவிகளினுடைய போராட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சார் எந்த சார்னு தெரிந்தால் மட்டும்தான் இந்த போராட்டம் முற்றுபெறும். நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.